மக்களே, வெல்கம் டு மணிநாடு சேனல். மணிநாடு சேனல் உங்கள அன்போட வரவேற்குது. இன்னைக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நேத்த மாரியே ஒரு ரத்த களரியா இன்னைக்கும் டவுன் ஆயிருக்குது. மதியம் 1:00 வரைக்குமே கொஞ்சம் பாசிட்டிவ்ல இருக்கிற மாரி இருந்தாலுமே, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபுல்லாவே ஒரு நெகட்டிவ் தான். எல்லா இண்டெக்ஸுமே நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. எல்லா ஸ்டாக்குமே மேக்ஸிமம் ரெட்ல தான் இருந்திருக்கும். எல்லாரோட போர்ட்ஃபோலியோவும் இன்னைக்கு வந்து மேக்ஸிமம் ரெட்ல தான் முடிஞ்சிருக்கும். நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து 235.50 பாயிண்ட் வந்து டவுன் ஆகி க்ளோசிங் 25,014.60 ஒரு ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. நிஃப்டி 50 வந்து 5வது நாளா வந்து டவுன் ஆயிருக்குது. இது ஃபர்தரா இன்னும் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா 25,500 அப்படிங்கிற ஒரு ரேஞ்ச் தான் அதோட சப்போர்ட்டா இருந்துச்சு. சப்போர்ட்டை வந்து பிரேக் பண்ணிருச்சு. ஸோ இது பாட்டம் இன்னொரு டவுன் ஆகி இன்னொரு 2 to 3% வந்து டவுன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது 24,000 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்கு போறதுக்கான வாய்ப்பு கூட அதிகமா இருக்கு. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா நிஃப்டி நெக்ஸ்ட் 50 இண்டெக்ஸ் இதுவும் 828.05 அப்படிங்கிற பாயிண்ட் குறைஞ்சு 74,620.25 அப்படிங்கிற ஒரு க்ளோசிங்ல வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இதுவுமே ஒரு 4வது நாளா நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்து நிஃப்டி மிட் கேப் 150 இந்த இண்டெக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2வது நாளா நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. 194.10 அப்படிங்கிற பாயிண்ட் டவுன் ஆகி க்ளோசிங் பாத்தீங்க அப்படின்னா 21,710.60 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அடுத்து நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ் இது 2வது நாளா வந்து டவுன் ஆயிருக்குது. இது 157.55 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல குறைஞ்சு க்ளோசிங் 18,021.65 அப்படிங்கிறதுல க்ளோசிங் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நிஃப்டி மைக்ரோ கேப் 250 இண்டெக்ஸ் இதுவும் 2வது நாளா வந்து டவுன் ஆயிருக்குது. 244.25 பாயிண்ட் வந்து டவுன் ஆகி 25,151.95 அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. இன்னைக்கு ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா பிராடர் மார்க்கெட் இண்டெக்ஸ் அப்படி சொல்லக்கூடிய நிஃப்டி 50, நிஃப்டி நெக்ஸ்ட் 50, மிட் கேப் 150, ஸ்மால் கேப் 250, மைக்ரோ கேப் 250, டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் இது எல்லாமே வந்து ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அரௌண்ட் 1% வந்து நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. இது மட்டும் இல்லாம செக்டார் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ஆட்டோமொபைல் செக்டார், மெட்டல் செக்டார் எல்லாமே வந்து நெகட்டிவ் நோட்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. இதுக்கு காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய வார் ப்ராப்ளம் தான். நேற்று பார்த்த மாதிரியே கண்டினியூஷனா வந்து இன்னைக்கு ஒரு டவுன்ஃபால் ஆயிருக்குது. நிஃப்டி ஷேர் மார்க்கெட் பாத்தீங்கன்னா இந்த வீக் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா இல்லாத அளவுக்கு வந்து டவுன் ஆயிருக்குது. இந்த அளவுக்கு டவுன்ஃபால் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸா நம்ம பார்க்கல. 2000 ஜூன் 2022 தான் வந்து இந்த அளவுக்கு டவுன்ஃபால் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்து மார்க்கெட் டபுள் ஆயிடுச்சு. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சென்செக்ஸ் அண்ட் நிஃப்டி ரெண்டுமே அரௌண்ட் 0.93 அண்ட் 0.98% வந்து டவுன் ஆயிருக்குது, ஃபால் ஆயிருக்குது. இதுக்கு ரீசன் பாத்தீங்கன்னா ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்னும் அவுட்ஃப்ளோ வந்து அதிகமா இருக்குது. மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த வார் டென்ஷனால அவங்க அவுட்ஃப்ளோ வந்து அதிகமா போயிட்டு இருக்குது. ஆல்சோ பாத்தீங்கன்னா இந்த வீக்லி பர்ஃபார்மன்ஸ்ல வந்து நம்ம பார்க்கும்போது மெட்டல் செக்டார் தவிர மற்ற எல்லா செக்டாருமே வந்து ஒரு டவுன்ஃபால் தான் கொடுத்துருக்குது. எஸ்பெஷலி இந்த வீக் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா -7.7% வந்து டவுன் ஆயிருக்குது. மெட்டல் செக்டார் வந்து ஒரு 0.5% வந்து பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குது. பேலன்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒரு நெகட்டிவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. ஐடி ஸ்டாக் பாத்தீங்க அப்படின்னா நேற்று வரைக்குமே ஒரு நெகட்டிவ் நோட்ல தான் இருந்த மாதிரி இருந்தது. இப்போ லாஸ்ட் பாத்தீங்கன்னா -1% வந்து டவுன் ஆயிருக்கு இந்த வீக்லி பெர்ஃபார்மன்ஸ்ல. ரீசன் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து ஐடி செக்டார்ஸ்லாம் வந்து கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா மெட்டல் செக்டார் வந்து இன்னைக்கு வந்து 0.41% வந்து டவுன் ஆயிருக்குது. எஸ்டபிள்யூ ஸ்டீல் வந்து நேற்று இந்த ஒரு ஸ்டாக் தான் வந்து பாசிட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருந்தது. இன்னைக்கு அதுவுமே வந்து -0.51% வந்து டவுன் ஆயிருக்குது. இதே மாதிரி நிஃப்டி ரியாலிட்டி இண்டெக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா -1.64% டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ்மே -1.4% டவுன் ஆயிருக்குது. நிஃப்டி எனர்ஜியுமே வந்து -1.10 பாயிண்ட் வந்து நெகட்டிவ் நோட்ல க்ளோஸ் ஆயிருக்குது. இதே மாதிரி பிராடர் மார்க்கெட்ல இருக்கக்கூடிய டொமஸ்டிக் இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ் வந்து -1.01 அதே மாதிரி மிட் கேப் 100 இண்டெக்ஸ் வந்து -0.93% வந்து டவுன்ஃபால் ஆயிருக்குது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு இந்த வீக்ல மட்டுமே அது வந்து 9.2% வந்து டவுன் ஆயிருக்குது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 1.68% டவுன் ஆயிருக்கு. நேற்று பாத்தீங்கன்னா ஒரு 6% வந்து டவுன் ஆயிருக்குது. இது வந்து நிஃப்டி 50ல இருக்கக்கூடிய செகண்ட் வெயிட்டட் வெயிட்டேஜ் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாக். ஸோ இதனாலேயும் நம்ம நிஃப்டி 50 டவுன் ஆகிறதுக்கான அதிக காரணங்கள் இருக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் இது வந்து
ஒரு 3% வந்து டவுன் ஆயிருக்குது. ஸோ நம்ம முன்னாடியே சொன்ன மாரி, இந்த செக்டார்ஸ்லாம் வந்து டவுன் ஆகும்போது, ஏன் ஐடி மட்டும் பாசிட்டிவ் நோட்ல இருக்குது இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மிடில் ஈஸ்ட்ல வந்து வார் டென்ஷன் அதிகமா இருக்கிறனால, க்ரூட் ஆயிலோட சப்ளை வந்து ப்ராப்பரா வந்து நமக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கம்மியாகும். ஸோ இதனால நம்மளோட ஆயில் கம்பெனிஸ்லாம் வந்து காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். க்ரூட் ஆயிலோட பிரைஸ் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம வந்து ஆயில்ஸ் வந்து ட்ரேட் பண்றது வந்து டாலர்ஸ்ல தான் ட்ரேட் பண்றோம். ஸோ அதோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது டாலரோட வேல்யூவேஷனும் அதிகமாகும். ஸோ அந்த காரணத்தினால ஐடி கம்பெனிஸ்லாம் மோஸ்ட்லி அவங்களோட ரெவென்யூ வந்து அவங்க ஜென்ரேட் பண்றது வந்து டாலர்ஸ்ல தான் ஜென்ரேட் பண்றாங்க. ஸோ ஐடி கம்பெனிஸ்லாம் வந்து நெக்ஸ்ட் ஒரு ஃபியூ வீக்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயத்துல ஆயில் இண்டஸ்ட்ரீஸும் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பெயிண்ட் ஓரியன்டா இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் வந்து டவுன் ஆகுறதுக்கான வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஏன்னா அவங்களோட ரா மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா, க்ரூட் ஆயில் தான் அவங்களோட ரா மெட்டீரியலா இருக்கும். பெட்ரோல் அண்ட் ப்ராடக்ட் தான். ஸோ அதோட காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது, அவங்களோட புரொடக்ஷன் காஸ்ட்டுமே ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகும். பிளஸ் வந்து அவங்களுக்கு சரியான ஒரு மார்ஜின் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்காது. ஸோ இதுதான் இன்னைக்கியோட மார்க்கெட் நிலவரம். அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம டாடா மோட்டார்ஸ் ஸ்டாக்கோட அப்டேட் வந்து பார்க்க போறோம். டாடா மோட்டார் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் ஒரு 4 மந்த்ல வந்து ஒரு 21% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு. அதோட ஆல் டைம் ஹையான நூ ரூ. 1179 இருந்து அது டவுன் ஆயிருக்கு. 21% லாஸ்ட் ஒரு 4 மந்த்ல. இது செப்டம்பர் மந்த்ல மட்டுமே வந்து 12.30% வந்து டவுன் ஆயிருக்குது. இது பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ்ல வந்து மந்த்ல இவ்வளோ டவுன் ஆனது கிடையாது. டாடா மோட்டார்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து செப்டம்பர் மந்த்ல வந்து 12.30% வந்து டவுன் ஆயிருக்குது. இது ஃபர்தரான டிராப் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்குது. 922, 890 அப்படிங்கிற ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே வந்து டாடா மோட்டார்ஸ் ட்ரேட் ஆகுற வாய்ப்புகள் இருக்குது. எப்போ வந்து அதோட சப்போர்ட்டான 890 வந்து அது பிரேக் ஆகுதோ, அப்போ வந்து அது 803 வரைக்கும் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நல்ல வேல்யூவேஷன்ல தான் இருக்குது. இத டவுன் ஆனுச்சு அப்படின்னா, நம்ம கன்சிடர் பண்ணாலும் பண்ணிக்கலாம். பட் பொறுமையா வெயிட் பண்ற மாரி இருந்தா தான் இத பண்ணணும். இல்ல அப்படின்னா இத பண்ணக்கூடாது. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ். பஜாஜ் ஹவுசிங் ஃபினான்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, லிஸ்ட் ஆகும்போது ஒரு நல்ல லிஸ்டிங் கெயினோட லிஸ்ட் ஆனுச்சு. ஒரு ஃபியூ டேஸ் வந்து நல்லாவே ரேலி குடுத்து மூவ் ஆயிருந்துச்சு. இருந்தாலுமே ஃபர்தரா அதுக்கடுத்து ஒரு டிராப் ஆகிட்டு இருக்கு. இதோட வேல்யூவேஷன் வந்து ஹையா தான் இருக்கு. பிளஸ் அவங்க சொன்ன ஏர்னிங்ஸும் வந்து அந்த அளவுக்கு வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்ல. ஸோ இது ஃபர்தரா டவுன் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்குது. பிகாஸ் ஏயுஎம்லாம் வந்து இவங்களுக்கு கிரெடிட் அதாவது என்ன லெவல் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் குடுக்குறதுல வந்து ஒரு 110 அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் வந்து வந்துச்சு அப்படின்னா, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் வந்து கன்சிடர் பண்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டீஸ்ல வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு ரேட்டிங் வந்து குடுத்துருக்காங்க. ஏன் அப்படி குடுத்துருக்காங்க அப்படின்னா, பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அவங்க சொன்ன மாரி வந்து அவங்களோட கேப்பிட்டல்ல வந்து இன்கிரீஸ் பண்ணல. அவங்க ப்ரொஜெக்ட் பண்ண டைமிங்குமே வந்து அதிகமா இருக்கிறனால, அவங்களோட வேல்யூவேஷன் வந்து ஃபர்தரா குறையறதுக்கான பாசிபிலிட்டீஸ் இருக்குது. ஸ்டாக் பிரைஸ். ஸோ இந்த ஸ்டாக் வந்து ஒரு 110க்கு கீழ போச்சு. இதுல அதோட பக்கம் வந்துச்சு அப்படின்னா, நம்ம இத கன்சிடர் பண்ணலாம். இப்ப இத கன்சிடர் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா இது ஓவர் வேல்யூவேஷன்ல தான் இருக்குது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் மெர்ஜர் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஐடிஎஃப்சி லிமிடெட் அண்ட் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இது எஃபெக்ட் ஃப்ரம் இந்த 1ஆம் தேதிக்குள்ள கம்ப்ளீட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து நம்மளுக்கு போர்ட்ஃபோலியோல ரிஃப்ளெக்ட் ஆகுறதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் எடுக்கும். அது ரிஃப்ளெக்ட் ஆகும். இது ரிஃப்ளெக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து இந்த ஸ்டாக் பெர்ஃபார்மன்ஸ்ங்கிறத நம்ம பார்க்க முடியும். 3 டூ 6 மந்த்ஸாவே இந்த ரேஞ்சுக்குள்ளேயே தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு 70 டூ 80 அந்த ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஃபர்தரா வந்து எப்படி ட்ரேட் ஆகுங்கிறது வந்து இனிமே தான் பார்க்கணும். நம்ம முன்னாடியே சொன்ன மாரி, இந்த மந்த் 10ல இருந்து மேக்ஸிமம் எல்லா கம்பெனிஸும் அவங்களோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ வந்து சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ இப்பவே வந்து சில கம்பெனிஸ்லாம் அவங்களோட ஏர்னிங் ரிப்போர்ட்ஸ் வந்து சப்மிட் பண்ணிட்டாங்க. ஸோ ஃபர்தரா வந்து டவுன் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் தான் நமக்கு அதிகமா இருக்கும். ஒரு நல்ல வேல்யூவேஷனா இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி வச்சுக்கிறது நமக்கு நல்லது. மார்க்கெட் டவுன் ஆகும் அப்படிங்கிறதுக்காக வந்து இது இப்படியே இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ இப்ப மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த வார் டென்ஷனால தான் வந்து மார்க்கெட் இப்போ இப்படி ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வார் டென்ஷன் வந்து குறைஞ்சாலுமே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரேலி குடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. என்னதான் அவுட்ஃப்ளோ வந்து எஃப்ஐஏஎஸ் வந்து எடுத்துக்கிட்டே இருந்தாலுமே, அவுட்ஃப்ளோ போய்க்கிட்டே இருந்தாலுமே, டிஐஏஎஸ் வந்து தொடர்ந்து இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க ஹை வேல்யூலயே வந்து நெறைய இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து எல்லாமே லோ வேல்யூ, நல்ல வேல்யூ இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் வந்து நல்ல ரேட்ல கிடைக்கும்போது கண்டிப்பா அவங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒரு நல்ல அப் ட்ரெண்ட் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
ஸோ கொஞ்சம் பொறுமையா இருங்க. பொறுமையா இருந்து பார்த்து கன்சிடர் பண்ணுங்க. ஸோ மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இது மாரியான ஸ்டாக் ரிலேட்டடான நியூஸுக்கு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.